ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஹெல்ப் கேட்டு தான் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கேன். நான் ஒரு இட்லி வீடியோ போட்டிருந்தேன், இட்லி கார சட்னி சொல்லிவிட்டு. அந்த வீடியோவுக்கு ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அது நான் வீட்டில் செஞ்ச இதுவும், ஆனால் எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீடியோ போடவே எனக்கு இது போட்டால் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்களோ, அது எப்படி போடணும்னு தெரியலையேன்னு ஒரு பயம் வந்துருச்சு. அதனால் இந்த ஸ்ட்ரைக் பற்றி தெரிஞ்சவங்க கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வேர்க்கடலை தேங்காய் போட்ட சட்னி. இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவும் போடுறதுக்கு பயமாக இருக்குது. அதை கார்னரில் பாதி தெரிஞ்சு பாதி தெரியாமல் நான் எடுத்திருக்கேன். எப்படி போடணும்னு தெரியல, அப்படி ஒரு பயம்படுத்திட்டாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இது வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய், வேர்க்கடலை, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பர் சிம்பிளான வேலை, டேஸ்டியான இருக்கும். நல்லா சூப்பர் டேஸ்டியாக ஒரு வேர்க்கடலை சட்னி செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது நான் கேட்ட அந்த ஸ்ட்ரைக்கு பற்றி தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரைக்குங்கிறது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஒரு சில விஷயங்கள் பாட்டு கேட்கக்கூடாது அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்களுடைய வீடியோவை எடுத்து நம்ம திருடி போடக்கூடாது அந்த மாதிரி விஷயம் தெரியும். இது என் வீட்டில் நான் செஞ்சது. இதில் என்ன காப்பிரைட்ஸ் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அது தெரிஞ்சாலே எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இது தாளிக்கிற இடத்துல மட்டும் அந்த ஒயிட்டு வந்தது. நான் போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு எனக்கு அதை போய் எப்படி புரிஞ்சிக்க தெரியல. அதுதான் கொஞ்சம் இது தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். எனக்கு சொல்ல தெரியல, இது ஏன் இப்படி பண்ணுறாங்க. நாங்கள் தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாமையும் இருக்காங்க. எல்லாருக்குமே இது பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். இது யூடியூபர்லேருந்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கிறவங்களே ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாற்றி மாற்றி ஸ்ட்ரைக் கொடுக்குறது, இது என்ன எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி புதுசாக பண்ணுறவங்கள பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. உங்களுடைய வீடியோவை திருடி போட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுங்க. அதை நான் தப்புனே சொல்லலை. ஆனால் அந்த தாளிக்கிற இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த இதில் புரிஞ்சுது. அதை வச்சு நான் இதை சொல்கிறேன். எல்லாருமே கடுகு தான் போடுவாங்க, எல்லாருமே காஞ்ச மிளகாய் தான் போடுவாங்க. அது எல்லாருக்கும் உள்ளது தான். அதை நான் எப்படி மாற்றி போடணும்னு எனக்கு தெரியல. அந்த சட்னி வதக்கிற இடத்துல மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு அந்த வறுக்கிற இடத்துல பருப்பு அதெல்லாம் போடுற இடத்துல ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் போடுவாங்க. அது ஏன் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியல. அது உங்ககிட்ட நான் எப்படி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் இந்த வீடியோவில் பேசி அனுப்புகிறேன். பேசுகிறது நீங்கள் பார்த்துருந்தா தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு நான் ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறேன். ப்ளீஸ், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா அது என்ன செய்யணுமோ நான் இனிமேல் வராமல் பார்த்துக்கிறேன். அதுக்கு விளக்கம் கொடுங்க கொஞ்சம் ப்ளீஸ்.